பிரபஞ்சத்தின் கலை உலக பிரம்மாக்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு அழகான கதையை பார்ப்போம். அது வண்ணத்து பூச்சியிடமிருந்து ஒரு பாடம். அழகாக வெட்டிவிடப்பட்ட என்னுடைய தோட்டத்தின் செடிகளில் ஒரு வண்ணத்து பூச்சி வந்து அமர்கிறது. அது எதையோ தேடுகிறது. ஒரு மலரை தேடிய அது அந்த மலரின் மீது அமர்கிறது. அந்த மலர் அந்த வண்ணத்து பூச்சிக்கு ஒரு விசேஷமான அதிமுக்கியமான மலராக ஆகிவிடுகிறது. நன்றாக அந்த மலரின் மீது அந்த வண்ணத்து பூச்சி உட்கார்ந்து அந்த மலரை முகர்கிறது, தடவி கொடுக்கிறது. அந்த அழகான தழுவலை அந்த மலருக்கு அந்த வண்ணத்து பூச்சியால் மட்டுமே கொடுக்க முடியும். அந்த வண்ணத்து பூச்சி அந்த மலரின் அருகிலேயே இருக்க விரும்புகிறது. அதன் சுகந்தத்தை உணர்கிறது. ஆனால் தோட்டத்தை வெட்டி சாய்க்கின்ற தோட்டக்காரனுக்கோ அந்த மலரின் முக்கியத்துவம் அவ்வளவு முக்கியமானதாக இருக்கவில்லை. அந்த வண்ணத்து பூச்சி தினந்தோறும்